இவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டோம்னா கேட்ட கேள்விக்கு நேராக பதில் சொல்கிற பழக்கன்றது இவங்களுக்கு என்னைக்குமே கிடையாது. அதை அப்படியே இழுத்து உருட்டி சம்பந்தமே இல்லாத ஒரு தட்டை எடுத்து போட்டு தட்டிட்டு கிடப்பாங்க. அப்போதான் அவனுக்கு ஒரு டவுட் வரும் கேட்டவனுக்கு, இதுக்கு இது பதில் இல்லையே. ஏன் சார், நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு பதிலை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு தோணும், நான் லூசா இல்லை இவன் லூசா. இல்லைப்பா, தோணுமா தோணாதா? சில நேரத்தில் வாயை விட்டே கேட்டிருக்காங்க, சார் நான் கேட்ட கேள்வி உங்கள் காதுக்கு கேட்கலையா, இல்லை நான் கேட்ட கேள்வி உங்கள் காதுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா நேராக சொல்லியிருக்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறத அப்படியே எழுதி அவங்கள்ட்ட கொடுத்தாலும் இல்லை அப்படியே எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தாலும் அதை படிக்கிறவனு பார்க்குறவனு என்னைய பைத்தியக்காரன்னு நினைக்கிறான். உங்களை பைத்தியக்காரன் நினச்சா பரவாயில்ல, என்னையும் ஜேத்துல நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நிறையா தடவை கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அண்ணன் அதை இது வரைக்கும் மாற்றிக்கிட்டதை சரித்திரமே கிடையாது. அவர் மாற்றவும் போகிறது கிடையாது. இப்படி தான் எவனோ ஒருத்தன் அங்கே வாட்ஸ்அப்பில் இந்த வழக்கம் போல் விளக்கமாரிலேருந்து கீழே ஒரு கீத்து விழுந்து அதை எடுத்து கொடுத்து கூட்டி தள்ளுறாம்பாங்கல்ல, அதே மாதிரியே சின்னதாக ஏதோ விட்டு செல்வ பெருந்தகை கோர்ட்டு வழக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அதை அப்படியே எடுத்து போட்டு, அண்ணே இங்கே பாருங்கண்ணே, செல்வ பெருந்தகை ஒரு ரவுடியாம்னே, ஒரு பயங்கர தேடப்போகிற குற்றவாளியாம்னே, ஏதோ ஒரு நாட்டிலேருந்து இங்கே தப்பிச்சு வந்திருக்காராம்னே அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டு விட்ருக்காங்க. அண்ணன் யார், சும்மாவா? முதலைக்கே முண்டாசு கட்டினவராச்சு, அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ணன் இஷ்டத்துக்கு பேசியிருக்கார். இப்போ செல்வ பெருந்தகன்னு கலட்டிக்கிட்டு ரெடியாக நிற்கிறாரு, ஆதாரத்தை கலட்டிக்கிட்டு ரெடியாக நிற்கிறாரு. அண்ணனை இங்கே வா, என் கூட சண்டைக்கு வா, இத்தனை நாளாக இருந்து எல்ல, நீ யாருன்னு இப்போ நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு அவரை மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, இத்தனை நாளாக எங்கேயும் சிக்காமல் அத்தனை பேர் லிஸ்ட்டையும் எடுத்து வெளியில் விடுற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கார். அந்த லிஸ்ட்டையும் பார்ப்போம். செல்வ பெருந்தகை என்ன எதை எடுத்து அடித்தார் அதையும் சேர்த்து பார்ப்போம். லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. நம்ம சென்னையோட புது கமிஷனராக ஐயா அருண் பொறுப்பேற்றிருக்காரு இல்லையா, முதல்ல அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவர் நல்லா செய்வாருன்னு எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. பட் அவர் செய்ய வேண்டியதில் ப்ரியாரிட்டியாக ஒரு 4 மேட்டர் சொல்லியிருக்காரு. ஒன்று, சட்டம் ஒழுங்காக காப்பாற்றுறது. இன்னொன்று, குற்றம் பண்ணுறவங்கள தடுக்கிறது. அப்புறம் குற்றம் பண்ணவங்கள புரிகிறது. அப்புறம் கடைசியாக ஒரு மேட்ரு, அதுதான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ரவுடிகளுக்கு என்ன பாஷையில் சொன்னால் புரியுமோ அந்த பாஷையில் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது. எனக்கு என்னமோ அவர் ஏதோ மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே யாரையோ சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ சொன்னார்ல ஒரு லிஸ்ட்டு, மொத்த கும்பல அங்கே தான் சார் இருக்குது. அது இந்த பாசாக தமிழக பாசாக இருக்குல்ல, அதை எப்படா பிரிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன்ட்ட கேட்டேன். அவன் ரொம்ப நாளாக வந்து அவங்க மேலே பயங்கர பாசடே, அதை ரொம்ப அழகாக ஈஸியாக பிரிச்சிடலான்டா. ஒன்று கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், அப்புறம் பாலியல் குற்றம் பண்ணுறவன், அப்புறம் இது கஞ்சா குடிக்கி, இன்னும் ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க சார். இப்படி தான் அவங்க பிரித்து வச்சுருக்காங்களா. மொத்த கும்பல் அங்கே தான் கிடக்கு. அதை கிட்டத்தட்ட லிஸ்ட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு 261 பேர். அதுவும் சாதாரணமான போஸ்டிங்கில் இல்லை, அவங்களும் சாதாரணமான ஆளில் இல்லை, ஆளாளுக்கு ஒவ்வொரு பொறுப்பாக கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. 261 பேர். இவங்க மேலே 1977 கேஸ் இருக்குது. 1977 கேஸு என்ன கேஸு? வண்டியை இடிச்சிட்டேன், ட்ரங்க் அண்ட் டிரைவு, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு கேஸும் சும்மா அப்படியே அலரும் கேட்டாலே. அதில் கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் ஏ கிளாஸ் ரவுடிகளும். ஏ கிளாஸ் ரவுடினா என்னன்னு தெரியும்ல, தாதாக்கள். அவங்கெல்லாம் இல்லைப்பா, அவங்க சொல்கிறாங்க, லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 35 பேரும் வேறு லெவல் போஸ்ட்டில் இருக்காங்க. அண்ணனுக்கு பாதுகாப்பாக அத்தனை பேரும் உள்ளுக்குள்ளே இறங்கியிருக்காங்க. அண்ணனுக்கு அவங்க பாதுகாப்பா இல்லை அவங்களுக்கு அண்ணன் பாதுகாப்பா ஒன்றும் தெரிய மாட்டேது. ஆக மொத்தம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான், அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கிரைமும் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் நடந்துச்சுன்னா முதல்ல அப்ரோச் பண்ண வேண்டியது அவங்களத்தான். அவங்களனா அண்ணனை, வேற யாரையும் இல்லை. அண்ணனை அப்புறம் பிடிச்சிங்கன்னா போதும், பின்னாடி பேர் வராது. அதான் ரவுடின்னா நீங்களாம் நம்மளாம் என்ன நினச்சிருப்போம்,
இந்த கபாலி படத்தில் வர்ற மாதிரி மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு அவர் கபாலி அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஓடி வரேன். அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, டீசெண்டாக இருப்பாங்க. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க, படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, போஸ்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பண்ணுறது பூரா அவங்களோட மோசம். அவங்க எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி தோணிடும். அவங்களோட மோசமாக நடக்கிறவங்க தான் இப்போ இருக்கிறாங்க. பல பேர் இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்கன்னு வைங்களேன். பேசுகிறதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணாம்பாங்க. தலைவர் பேரை சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் செய்வாங்க. அப்படித்தான் இருக்குது. அவங்களா தேடி பிடிச்சி எடுத்து போட்டிருக்காங்க சார் போஸ்டில், தேடி பிடிச்சி. இதில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆரம்பிச்சது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவங்க கொலையான அப்பயே வந்து ஒரு சுற்றி ஒரு ரூமர் கிளம்புச்சு. ஆருத்ராவும் இதில் அடிபடுது. அது ஆருத்ராவில் பங்கு பிரிக்கிற பிரச்சனையா, இல்லை ஆருத்ரா வச்சு பங்கு அந்த வாங்கி கொடுக்குற பிரச்சனையா, ஆனால் பணம் பிரிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஏதோ ஒரு வகையில் ஆருத்ரா உள்ள சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த ஆருத்ரா யார் கூட சம்மந்தப்பட்டிருக்கு? ஆருத்ரா தமிழக பாஜக எங்கள் அண்ணன் கூட சம்மந்தப்பட்டிருக்கு. அண்ணனோட ஈருடல் ஓர் உயிர்ன்ற மாதிரி அண்ணன் வேற இல்லை, ஆருத்ரா வேற இல்லை. அண்ணாமலை அண்ணனும் ஆருத்ராவும் ஆல்மோஸ்ட் ரெட்டை பிறவி மாற்றாம் படத்தில் வர்ற இது மாதிரி, சூர்யா மாதிரி அந்த ரெட்டை பிறவி மாதிரி அப்படியே 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அது இன்னமும் இழுத்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமான ஒரு குற்றவாளி ஹரிஷ். அந்த ஹரிஷுக்கு மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி அமர் பிரசாத் ரெட்டி இருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ணனுக்கு வந்து பெரும் பங்கு போயிருக்குன்றாங்க. அந்த ஓனரை இங்கேருந்து பாதுகாப்பாக அனுப்பிச்சு வச்சதில் அண்ணன் தான் வந்து அத்தனைக்கு செட் பண்ணி கொடுத்ததுன்னு வேற சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நேரடியாக, அதாவது ஆம்ஸ்ட்ராங்கு, ஆருத்ரா, அண்ணாமலை அப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, முக்கோண காதல். இதை வந்து நீங்கள் பேசுங்கன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. செல்வ பெருந்தகை என்னன்னா ஆருத்ரா மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஆருத்ரா சந்தேகத்தில் அண்ணாமலை மேலேயே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல பாஜக மேலே. ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய பேர் அது கூட இன்டர்லிங்கில் ஏகப்பட்ட இடத்துல இருந்திருக்காங்க. அத்தனை பேருக்கு பணம் போயிருக்கு, எல்லாருக்கும் காசு போயிருக்கு, அவ்வளோ பேர் பங்கு பிரிச்சிருக்காங்க. எவன் வீட்டு காசை எவன் பங்கு பிரிக்கிறதுன்னு தெரியல, பிரிச்சிருக்காங்க. அந்த காசுல தான் இது அடிபடுது அப்படின்னு சொன்னோடனே இந்த கேள்வியை அங்கே ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் கேட்டுவிட்டார். அண்ணன் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காரு. அந்த இடத்துலயே ஒரு டவுட் இருக்கு, ஸ்ரீலங்கா போயிருக்காரு. ஏற்கனவே இங்கே யாரோ கப்பில் ஒருத்தர் மாட்டினாப்புல கிஃப்ட் ஷாப் வச்சு ஸ்ரீலங்காலேருந்து தங்கம் கடத்துறதுன்ட்டு, அதுவே வந்து இவங்க ஆளுங்க ஒரு ஆள் சொல்லி தான் வாங்கி கொடுத்ததுனாங்க. அந்த கேஸ் அப்படியே அமுங்கி போச்சு. இப்போ அண்ணன் ஸ்ரீலங்கா வேறு அடிக்கடி எதுக்கு போயிட்டு வந்தான்னு தெரியல. அடிக்கடி இதுக்கு முன்னாடி போனப்பயாவது ஏதாவது கட்சி பயணமாக மக்களை பார்க்குறேன் வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாப்புல. இப்போ எதை கொண்டு போய் பதுக்க போனாப்புலன்னு தெரியல. லண்டனுக்கு போக ட்ரை பண்ணுறாரு. அண்ணனும் எல்லா ஊருக்கும் போயிட்டு எதையாவது செட்டில் பண்ணிட்டு வந்துடலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் அதெல்லாம் அடுத்த பிரச்சனைன்னு வைங்கல. போயிட்டு வந்து ஒரு மீட்டிங்கே போட்டிருக்காரு அண்ணன். வீட்டிலே மீட்டிங் போட்டிருக்காரு பார்த்துக்குங்க. அது உள்ளே போகிறப்ப ப்ரெஸ் மீட்டுக்கு அதுக்கப்புறம் கூப்பிட்ருக்காங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்றப்ப அந்த உள்ளே இருக்கிறவங்க எப்பையும் போல இல்லாமல், ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் லெஃப்ட்டு நீ என்னது, நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, உன் கூடையெல்லாம் என்னால் பேச முடியாது, நீ கேட்குற கேளுக்கு நான் பதில் சொல்லணுமா, அந்த திமுரு பேச்செல்லாம் ஏகப்பட்டது தெரிவிக்கும் அப்படி அண்ணன் பேசுகிறப்ப. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை, ஒட்டு மொத்தமாக அடக்கிட்டாங்க. சூடே இல்லை, ஆதி போய் கிடக்கிறாரு அண்ணாமலை அண்ணன். அவர்கிட்ட வந்து உள்ளேருந்து ஒரு வார்த்தை வரைக்கிட்டேன். அக்கா இந்த தமிழிசை அக்கா சொன்னாங்களே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ரவுடிங்க பொறுக்கிங்க இன்னும் ஏகப்பட்ட பேர் உங்களே மாதிரி இருக்காங்களே, அதாவது நல்ல அறிவாளிங்க நிறைய பேர் இருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கும் ஆருத்ராவுக்கும் நிறையா தொடர்பு இருக்குது அப்படின்னு செல்வ பெருந்தகை என்ன பேசுனதை வந்து கோட் பண்ணி பேசிவிட்டாங்க. உடனே அண்ணன் என்ன சொல்ல, நியாயமாக இந்த இடத்துக்கு என்ன சொல்லணும், சிம்பிளாக முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏங்க கமிஷனரே வந்து டைம் கேட்டிருக்காரு, நான்லாம் யாருங்க, நான்லாம் சும்மாங்க, அவங்க பேசி முடிக்கட்டும், அவங்க சொல்லட்டும், அவங்க ஆதாரத்தோடு நிரூபிக்கட்டும், எங்கள் மேலே என்ன குத்தம் வேணான்னு சொல்லட்டும், ஆனால் நிரூபிக்க வேண்டியது அவங்க தானே, நிரூபிச்சுட்டு போங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். ஆனால் பதிலுக்கு ஏன் தெரியுமா டப்புன்னு கோவம் வருது, ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சி விட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை எப்படியா திருப்பி ஒன்றுமே எல்லாரும் இதே ஆங்கிளில் பேச ஆரம்பிச்சாலும் அப்புறம் நமக்கு ஏதாவது பிரச்சனையாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செல்வ பெருந்தகை என்ன மேலே இதை ஏற்கனவே அவங்க ரெடியாக தான் வச்சுருந்துருக்காங்க. அண்ணன் பேசினோடனே அண்ணனை பற்றி ஏதாவது பேசணும், ஏன்னா இது கண்டிப்பாக வெளியில் வரும், நம்மளை கேட்பாங்க, கிண்டு வாங்கி டப்புன்னு நம்ம எடுத்து அடிக்கணும். நினச்சி பாருங்களேன், அண்ணாமலை அண்ணன் ஏஐயா இல்லை கூகுளா அலெக்சாவா இல்லை இந்த அது பேர் இன்னொன்று சிரியா கேட்டோன்னா டப்பு டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறதுக்கு அவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருந்துருக்காரு. எடுத்து வச்சுருந்ததை எடுத்து போட்டார். அவர் ஒரு ரவுடி, அவர் ஒரு குற்றவாளி, அவர் பின்னாடி ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது, சம்மந்தப்பட்டவட்ட ஒரு வார்த்தை. இப்போ செல்வ பெருந்தகை கிட்டத்தட்ட என்ன கேட்குறான்னா, ஏன் அண்ணாமலை எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் சொல்லியிருப்பேன்ல உனக்கு விளக்கமா,
இப்படி வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரெக்கார்டு எடுத்து காமிக்கிறாரு. உண்மை, வழக்கு இருக்கிறது உண்மை, நீதிமன்றம் போனது உண்மை. ஆனால் அந்த வழக்கை வாபஸ் வாங்கினது யாருன்னு தெரியுமா? அது எப்போ வழக்கு போட்டது தெரியுமா? யார் போட்டது தெரியுமா? யார் ஆட்சியில் போட்டது தெரியுமா? அதுக்கப்புறம் நானே போயிட்டு இந்த வழக்கை எடுத்து நடத்துங்க, இந்த வழக்கில் எனக்கு நியாயம் கிடைச்சானு என் மேலே தப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த டைமில் கவர்மெண்ட்டு அதை யார், அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தமிழக காவல்துறையும் அதை வந்து பின்வாங்கினுச்சு. இல்லை, இந்த வழக்கை வேண்டாம், நீங்களே வந்து வழக்கை ரத்து பண்ணிடுங்க, இல்லாட்டி நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், இவரை விட்டுருங்க. செல்வ பெருந்தகை அப்பையும் சொல்லியிருக்காரு, இந்த வழக்கை வாபஸ் நான் வாங்க மாட்டேன், என் மேலே தப்பு இல்லை, நான் ப்ரூவ் பண்ணேன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லி இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து போட்டு ஆதாரத்தோடு நிற்கிறாப்புல, வா இப்போ வா இங்கே வந்து பேசு. சரி, என்னைய பேசுறியல்ல, ஒரு ஆளுக்கு ஒரு கேஸுக்கு இவ்வளவு இருக்குன்றியல்ல, போய் பாரியா. இந்த நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காப்புல இந்த சீர்காழி சத்யா, நயினாரண்யன் கூட இருக்காரு, வினோத் பீச்சலும் கூட இருக்காரு. அழகாக ஃபோட்டோ எடுத்து சந்தோஷமாக சிரித்து அந்த இடத்துல அதாவது ரொம்ப நாள் பழகின நட்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் புரியா நட்பு எப்படி இருக்கு அந்த மாதிரி நிற்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்கன்னு தெரியல. இதே மாதிரி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இன்னும் ஃபோட்டோவில் இருக்காங்களா, வீடியோவில் இருக்காங்களா, அதுவும் நமக்கு தெரியல. இப்போ அண்ணன் சொன்னார்ல, அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிடுறேன். அண்ணனை வந்து இந்த பல வழக்குகளில் வந்து செல்வ பெருந்தகை அண்ணனை வந்து உள்ளே சேர்த்துருக்காப்புல. ஐயா அமித்ஷா ஞாபகம் இருக்கா? ஐயா அமித்ஷா மேலே குஜராத் கோர்ட்டு உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டுச்சு தெரியுமா? உயர் நீதிமன்றம். இன்னும் சொல்ல போனோன்னா அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் 2014 நினைக்கிறேன், அவருக்கு வந்து நேரடியாக வந்து ஆஜராங்கன்னு சம்மன் கொடுத்தாங்க. வழக்குகளில், கொலை வழக்குகளில் சம்மன் கொடுத்தப்ப நான் வர முடியாது அப்படின்னு சொன்னப்ப எனக்கு வந்து வீட்டில் வந்து எடுத்து முடியாது, நீ கோர்ட்டுக்கு வா அப்படின்னு சொன்ன அந்த நீதிபதியை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அவரை மாற்றிட்டாங்க, அந்த நீதிபதியையே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கை எடுத்து நடந்த நீதிபதி ஒரு பெண் நீதிபதின்னு நினைக்கிறானேம்மா, அவங்களுக்கு அப்புறம் வந்து மர்மமான முறையில் இறந்து இருந்தாங்க. அந்த நீதிபதியோட சாவுக்கு நியாயம் கேட்டு அந்த குடும்பம் போராடினது. நீ எல்லாம் பேசலாமாண்ணே, நம்மளாம் பேசலாமா? அதுக்கு ரவுடிகளை உள்ள சேர்த்ததுக்கு ஏங்க இப்படி சேர்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னால், அப்படிலாம் சேர்த்துருக்காள எனக்கு தெரியாது, உனக்கு என்ன மட்டும்தான் தெரியும், இல்லை எவ்வளோ வந்திருக்குன்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வழக்கம் போல் வாயிட்டு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, இத்தோட நான் நிற்க போகிறதில்ல, நீ என்னைய தோண்டியில்லை, தோண்டின வரைக்கும் சந்தோஷம். இந்த ஐடி ரைடு போயிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுப்பான் இல்லை, அந்த கதையாகி போச்சு இந்த கதை. இப்போ கர்நாடகத்தில் நான் போகிறேன், நீ என்னென்ன செஞ்ச, உன் ஃபேமிலியில் வச்சு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, யார் யார்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்கின, யார் யார்கிட்ட ஆட்டையை போட்ட, யார் யாரை மிரட்டின, நீ ஏன் ராஜினாமா பண்ணிட்டு வந்த, மொத்த ஹிஸ்ட்ரியையும் பொக்லைனை வச்சு நான் பொழக்கிறேன்னு இருக்காப்புல செய்வாப்புல. ஆனால் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கண்ணே, ஏன்னா அதெல்லாம் செய்யக்கூடிய மனுஷன் தேவை. பேசிட்டு ஒன்னே மாதிரி பேசிட்டு அங்கிட்டு போனதுக்கப்புறம் அடுத்த பேச்சு என்ன பேசலான்னு யோசிக்க மாட்டார், அந்த பேச்சுக்கு என்ன பண்ணலான்ட்டு. இப்போ அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப சாதாரணமான. இப்போ எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி கூட அந்த டவுட்டு வரலனே, இதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா ஆம்ஸ்ட்ராங்குக்கு அண்ணாமலைக்குன்னு? எனக்கு இப்பயுமே சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போல்லாம் ஸ்ட்ராங்காக நல்ல வலுவாக சான்ஸ் இருக்குப்பா. இவர் இவ்வளோ தூரம் சம்மந்தமே இல்லாமல் டென்ஷன் ஆகிறாப்புல, பதறாப்புல, உடம்பெல்லாம் ஆடுதுன்னா ஏதோ ஒரு ஆட்டை இவங்க ஆடி இருக்காங்க. ஆருத்ரால் ஆடினது ஏதோ ஒரு வகையில் ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் போய் நிற்கிது. உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமான, அது அரசியலாக இல்லாமல் இருக்கலாம், அதே நேரத்தில் அது அடித்த கொள்ளையில் பிரிக்கிற பிரச்சனையாகவும் இருக்கலாம். இல்லை அப்ரூவராக மாறுறாங்களா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையாக குடைச்சல் கொடுத்துருக்காங்களா, திரும்ப கேட்டிருக்காங்களா, என்ன கேது, இதை முழுக்க இதை விசாரிச்சிங்கன்னு வைங்கள, ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பிரச்சனையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராமலும் பார்த்துக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு போக போக தெரியும். நன்றி. லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். Taste the Daily.